இனியவர்களே, மனம் மாறுங்கள். இது வெறும் பாவத்துக்கு வருத்தம் அல்ல, சிந்தனை முறையே மாறுவது, பழைய எண்ணங்களை விட்டு புதிய எண்ணங்களை ஏற்பது. இது வெறும் உணர்ச்சி மாற்றம் அல்ல, தீவிர திருப்பம். பழைய வழியிலிருந்து முழுமையாக திரும்பி பாவத்தின் இருளிலிருந்து ஒளியை நோக்கி வழிநடப்பது. மனம் ஒரு பழைய தோட்டம். நாம் அந்த தோட்டத்தில் கோபம், பொறாமை, பொய், சுயநலம், பயம் போன்ற விதைகளையே விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இதனால் அந்த தோட்டம் பழங்களை தருவதில்லை, முட்களையே கொடுக்கிறது. வாழ்க்கை வறண்டு உறவுகள் உலர்ந்து உள்ளம் குத்தப்படுகிறது. மனமாற்றம் என்பது அந்த தோட்டத்தை களைந்தறிந்து புதிய விதைகளை விதைப்பது. மன்னிப்பின் மலர்கள், அன்பின் கனிகள், சமாதானத்தின் நிழல், நம்பிக்கையின் ஒளி என பூக்களை மலரச் செய்வது. இது ஒரே நாளில் முடிவதில்லை, நாள்தோறும் நடக்கும் ஒரு பயணம். ஒவ்வொரு காலையிலும் ஆண்டவரே இன்று என்னை புதுப்பியும் என்று சொல்லி தொடங்குவோம். மாலையில் இன்று எங்கே தவறு செய்தேன் என்று பரிசோதித்து மாற்றம் பெற முயற்சிப்போம். இதனால் நம்முடைய வாழ்விலும் புதிய சமூகம், புதிய குடும்பம், புதிய நம்பிக்கை உருவாகும். ஜெபிப்போம். இயேசுவே, பழைய வழிகளிலிருந்து திரும்பி எம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் உமது மீட்பை பகிர்ந்து கொள்ளும் வலிமையை தாரும். ஆமேன்.